பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறையாவது ஒரு 4 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றீங்க. ஆனா இப்போ அது ஒரே ஒரு சீட்டு அப்படின்னும் பொழுது அது சறுக்கல் தெரியுதுல்ல. இல்ல அததான் ரிப்போர்ட்டா எடுத்துட்டு போயிருக்கிறாரு, ரிப்போர்ட்ல அங்க கொடுத்திருக்கிறாரு டெல்லியிலன்ற மாதிரி சொல்றாங்க. அதே தானே டிவிகே தலைவர் முதலமைச்சர் விஜயும் ரெசிபிள் பண்ணாரு. இங்க வந்து அதிமுகவோ பாஜகவோ யாருமே இல்ல, இவங்கெல்லாம் மற்றும் பலர் அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. திருச்சிக்கு எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா, அடுத்து அங்க பை எலெக்ஷன் வருது, அதுக்காக அங்க போய் வந்து நன்றி தெரிவிக்கிற கூட்டணும் அவர் பேருக்கு போயிருக்காரு. உண்மையாலுமே அவர் நன்றி தெரிவிக்கணும்னா இங்க பெரம்பூர்ல இருக்கிற மக்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சிருக்கணும்ல, தெரிவிக்கல. ஏன்னா இங்க தலைமைச் செயலகத்துல இருந்து பெரம்பூர் எவ்வளவு தூரம், இங்க இருக்க பெரம்பூருக்கு போய் அவர் இன்னும் நன்றி தெரிவிக்கல. 20 நாள் ஆச்சு. திருச்சி கிழக்குல போய் நான் முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன்னா அது எதுக்காக? அங்க திருச்சி கிழக்கு மக்கள் கிட்ட வந்து அடுத்து பை எலெக்ஷன் வருது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த கூட்டத்திலே பேசும்போது கூட தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நன்றி தான் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ் திருச்சி கிழக்குன்னு எடுத்துக்கலாம், அது வந்து பெரம்பூரா இருந்தாலும் சொல்றேன். நீங்க பெரம்பூர்ல தான் கண்டினியூ பண்ண போறீங்க, திருச்சி கிழக்க ரிசைன் பண்ண போறீங்க. அப்ப பெரம்பூர் மக்கள் தான் உங்களுக்கு இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல போய் நீங்க நன்றி தெரிவிக்கணும்ல. பெரம்பூர் மக்களே அதை பத்தி கவலைப்பட மாதிரி தெரியல. சிங்கப்பெண் காவல் படையில இருக்கிற ஒரு பெண்ணா வந்தா 2 பேரை தூக்கி போட்டு மிதிக்கணும், அந்த அளவுக்கு அவங்களை நீங்க ரெடி பண்ணணும். அந்த மாதிரி நீங்க அவங்களை ட்ரெயின் பண்ணுங்க. மிதிக்கிறது அதுக்கு தீர்வா? அப்புறம் பொம்பளை பத்தி தப்பா தொடறவனுக்கு என்ன வேலை இருக்கு? மெத்தபெட்டமைன் அப்படின்ற பேர் இங்க நம்ம யாராவது விவாதமா பேசியிருக்கோமா? இந்த மெத்தபெட்டமைன், போதை ஊசி, ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் வரது குஜராத் துறைமுக தொழிலா தான் சொல்றாங்க. இங்க இருக்க பாண்டிச்சேரியில இருந்து 2 பாட்டில் ஒரு ஃபுல் பாட்டில் தூக்கிட்டு வந்தா அதுக்கு 100 எண்கள் செக்கிங்க போட்டு புடிச்சு எல்லாத்தையும் எடுக்கிறீங்கல்ல. அப்ப உங்களுக்கு குஜராத்ல இருந்து வர ட்ரக்ஸ் மட்டும் எப்படி விடுறீங்க? அப்ப மட்டும் வரதே அந்த வழியா தான் வருது. அப்போ இங்க பாண்டிச்சேரிக்கு இங்கேயும் எப்படி இருக்கு? பக்கத்து ஊர் மாதிரி. மத்திய அரசு செய்யாது, மாநில அரசு போலீஸ் செய்யணும். ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க போறாரு, ராஜினாமா பண்ணிட்டாரு, இல்ல மறுபடியும் மாநில தலைவராக வர போறாரு, சென்ட்ரல் மினிஸ்டரா கொடுக்க போறாருன்னு பாரதிய ஜனதா கட்சியை சுத்தி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. என்ன நடக்குது? இது எல்லாமே வெறும் யூகங்களா, அவங்கவுங்களோட அனுமானங்களின் அடிப்படையில் பேசப்பட்டு இருக்கு. இன்னும் கட்சி தலைமையிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் வரல. அண்ணாமலை அவர்களுமே இன்னும் எந்த பதிலுமே சொல்லல. அவர் போகும்போது என்ன சொல்லிருக்காரு, 2 நாள் வெயிட் பண்ணுங்க, வந்துட்டு நான் சொல்கிறேன். அவரே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நேற்று அமித்ஷாஜி அவர்களை பார்த்துருக்கிறாரு, நம்மளோட தேசிய தலைவரையும் பார்த்துருக்கிறாரு. என்ன முடிவெடுத்துருக்கு, ஒரு 5 பக்க லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த தகவலுமே எதுவுமே இன்னும் ஆத்தென்டிகேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வரல. ஸோ நாளைக்கு தான் நம்ம எல்லாருக்குமே என்ன விஷயன்றது தெரியும். ஸோ பட் ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த 2 டென்யூர் 2 வாட்டி அவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது ஒரு பெரிய மொமெண்டம் வந்து பாரதிய ஜனதா கட்சி கிரியேட் பண்ணி கொடுத்து வந்தார். அதை இவங்க விட்டுட்டாங்க, அடுத்து வந்தவங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவர்கிட்ட இருக்குன்றதை உணர முடியுது அவங்களால. இல்லை, ஆக்சுவலி அது அவர் வந்து அந்த கூட்டணிக்கு வந்து அவர் வந்து அலையன்ஸில் வந்து அவருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றத வெளிப்படையாக அவரே வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அவர் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்தார். ப்ளஸ் வந்து என்ன இருந்தாலும் கட்சியில் தலைமையில் கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் பிரச்சாரத்தில் அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி வந்திருந்தார். ஸோ இருந்தாலும் அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு அந்த மாதிரி இதிலெல்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அது அந்த தொகுதிகள்லாம் சரியானதாக இல்லை அப்படின்றது வந்தது. எது எப்படி இருந்தாலும் இங்கே பாஜக பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை, தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான். ஸோ அவங்க வந்து அந்த இதில் எந்த அளவுக்கு அந்த கான்ஸ்டிடுவன்சி பற்றி இதாக எடுத்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே இன்றைக்கி எல்லாமே ஒரு விவாத பொருளாக போயிட்டுருக்கு. நாளைக்கு அவருடைய ஆதரவாளரும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியில். அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமான அது கொடுக்க தான் பட்டது. பட் இந்த தேர்தல் நேரம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எப்போவுமே அண்ணாமலை அவர்களோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, நம்ம கட்சிக்காக உழைக்கிறவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். பட் நம்ம அலையன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தான் வேணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம 27 பேருக்கு 27 தொகுதி தான் நம்மக்கிட்ட. ஆனால் 27 பேர் தான் எடுக்க முடியும்னா அப்போ எவ்வளோ பேர் கட்சிக்காக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த மனக்கஷ்டம். அவர் சொன்னது கிட்டத்தட்ட வந்து உண்மையாயிடுச்சு இல்லையா? அவருடைய அந்த உணர்வுன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறையாவது ஒரு 4 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றீங்க. ஆனால் இப்போ அது ஒரே ஒரு சீட்டு அப்படின்னும் பொழுது அது சறுக்கல் தெரியுதுல்ல. இல்லை அதுதான் ரிப்போர்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு, ரிப்போர்ட்ல அங்கே கொடுத்துருக்கிறாரு டெல்லியிலன்ற மாதிரி சொல்கிறாங்க. எது என்னன்றது தெரியல, பார்ப்போம் நாளைக்கு என்னன்றது விஷயம். அதே தானே டிவிகே தலைவர் முதலமைச்சர் விஜயும் ரெசிபிள் பண்ணுறாரு. இங்கே வந்து அதிமுகவோ பாஜகவோ யாருமே இல்லை, இவங்கெல்லாம் மற்றும் பலர். அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் கிளியர் கட்டா என்ன வருத வைக்கிறேன்னா, திமுக மேல மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. ரொம்ப ஆட்சி ஒஸ்டா இருக்கு, மக்களோட வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா இருக்கு. ஸோ திமுக வேணாம் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்தா அதுக்கான ஆப்ஷன் நானாக தான் இருக்கணும் அப்படின்ற இடத்துல திமுகவா தாவேக்காவா
2 பேருக்கும் தான் போட்டியே அப்படின்றத அவர் ஃபிக்ஸ் பண்றாரு. ஸோ இப்பவும் திரும்ப அவர் எதுக்கு பேசுறாரு அப்படின்னா, அவர் திருச்சிக்கு எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா, அடுத்து அங்க பை எலெக்ஷன் வருது. அதுக்காக அங்க போய் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டம்னு வந்து அவர் பேருக்கு போயிருக்காரு. உண்மையாலுமே அவர் நன்றி தெரிவிக்கணும்னா, இங்க பெரம்பூர்ல இருக்கிற மக்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சிருக்கணும்ல. தெரிவிக்கல. ஏன்னா இங்க தலைமைச் செயலகத்துலேருந்து பெரம்பூர் எவ்வளோ தூரம்? இங்க இருக்க பெரம்பூருக்கு போய் அவர் இன்னும் நன்றி தெரிவிக்கல. 20 நாள் ஆச்சு. திருச்சி கிழக்குல போய் நான் முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன்னா, அது எதுக்காக? அங்க திருச்சி கிழக்கு மக்கள்கிட்ட வந்து அடுத்து பை எலெக்ஷன் வருது. எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல தப்பு கிடையாது. முதல்ல நீங்க உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமா எல்லாரும் செய்யறது. அந்த நன்றி தெரிவிக்கிறது கூட ஒரு ஃபார்முலா செய்யல. ஸோ அப்போ அதை வந்து அப்போ நீங்கள் அடுத்து ஒரு பை எலெக்ஷனுக்கான இதாக நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு அங்கேயும் போய் நீங்கள் ஒரு சிஎம் மெட்டீரியலாக இல்லாமல் அது திரும்ப ஒரு பழைய மாதிரியே ஒரு தாவேக்காவோட கட்சி தலைவரா ஒரு நடிகரா பேசுற மாதிரி உட்காந்து பேசிட்டு வர இந்த கூட்டத்திலே பேசும்போது கூட தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நன்றி தான் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ் திருச்சி கிழக்குன்னு எடுத்துக்கலாம், அது வந்து பெரம்பூரா இருந்தாலும் சொல்றேன். நீங்க பெரம்பூர்ல தான் கண்டினியூ பண்ண போறீங்க, திருச்சி கிழக்க ரிசைன் பண்ண போறீங்க. அப்ப பெரம்பூர் மக்கள் தான் உங்களுக்கு இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல போய் நீங்க நன்றி தெரிவிக்கணும்ல. பெரம்பூர் மக்களே அதை பத்தி கவலைப்படாம தெரியும். பெரம்பூர் மக்கள் எல்லாரும் என்ன டெய்லி வீடியோ போட்டு சொல்லுவாங்களா? அவங்க கவலைப்படுறாங்கிறதுக்காக இல்ல. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சாமானியமா இருக்க எல்லாருக்குமே ஒரு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்றது அப்படின்றது எல்லாருக்கும் இல்ல. ஸோ அப்ப எல்லாரும் அவங்கவுங்களோட தொகுதிக்கு நன்றி சொல்றதுக்காக போறாங்கன்னா, இவர் அந்த நன்றி சொல்றது கூட போல திருச்சி கிழக்குக்கு வராரு. ஸோ அங்கேயுமே கூட ஒரு சிஎம்மா இந்த 20 நாட்கள்ல நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம், போன ஆட்சியில இருந்ததுக்கு போன ஆட்சி வேர்ல வெந்நீரை ஊத்திட்டு போனாங்கன்னு சொல்றாரு. அந்த வெந்நீரை ஊத்துனதுக்கு அதை பாதுகாக்க நான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 20 நாள்ல நாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க வந்து அந்த மேகதாது அணை பத்தி மோடிஜி அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? போயிட்டு இவர் நேரா போய் பார்த்தப்ப பிஎம் அவர்கள்கிட்டயும் கோரிக்கையா வச்சிருக்காரு. ஆக்சுவலா மேகதாதுக்கு அங்க இருக்கிறது காங்கிரஸ்ல அங்க டிகே சிவகுமார் தான் இந்த பிரச்சனையை பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க காங்கிரஸ்ல கூட்டணியை வச்சு 2 பேருக்கு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தானே இருக்கு, மோடி தானே இருக்காரு. அது அவங்க கையிலுமே கிடையாது. அதுக்குன்னு தனியா வந்து அந்த காவிரி நதிநீர் வாரியம் சொல்லி போட்டாச்சு. ட்ரிபியூனல்ல என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. சம்மந்தப்பட்ட இவங்க தமிழ்நாடோ கேரளாவோ இவங்களோ வந்து பெர்மிஷன் கொடுக்காம அங்க ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது அப்படின்றத ட்ரிபியூனல் தெளிவா சொல்லிருச்சு, கோர்ட்டும் சொல்லிருச்சு. ஆனாலும் காங்கிரஸ் திரும்ப 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 இவங்களோட அரசியலுக்காக இந்த ஸ்டண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ராகுல் காந்தி அவர்கள்ட்ட தானே போகணும். அப்ப நீங்க ராகுல் காந்தி அவர்கிட்ட அவங்களோட கட்சியில இருக்கிறவங்க தானே இதை பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி தான் பாஜக இருந்த வரைக்கும் இங்க காவிரி பிரச்சனை வந்துச்சா? பாஜக இருந்த வரைக்கும் கரெக்டா எத்தனை டிஎம்சி தண்ணி இல்ல கரெக்டா நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு வச்சது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில தான். அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ட்ரிபியூனல்ல என்ன சொல்றாங்களோ அந்த சஜஷன் எது பண்ணுவோம். அதே போல இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அங்க பிஜேபி ஆட்சி வந்தா மேகதாதுல கட்ட மாட்டாங்களா? பிஜேபி இல்லங்க இருந்தப்பேங்க. இங்க முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, அங்க வந்து காங்கிரஸ், அங்க வந்து கர்நாடகால பாஜக இருந்தாங்க. எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் வருமோ கரெக்டா விட்டுட்டு தானே இருந்தாங்க. அந்த 5 வருஷத்துல எந்த பிரச்சனையுமே வரல. அப்படியே அங்க காங்கிரஸ் மாறுது. அடுத்து இங்க வந்து இவர் வராரு, ஸ்டாலின் அவர்கள் வராரு. வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து திருப்பி எங்களுக்கு தண்ணி கொடுக்கல, இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிக்குது. சோ அப்ப நீங்க அந்த 5 வருஷம் எடுத்து பாருங்க, 4.5 வருஷம் எங்கேயாவது வந்து எங்களுக்கு தண்ணி வரல, எங்களுக்கு பிரச்சனைன்ற ஒரு கோரிக்கையே எழல. கரெக்டா பீரியாடிக்கலா எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் ஓபன் பண்ணணுமோ அதை கரெக்டா ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் திருச்சி தொகுதியில நடந்த அந்த நன்றியறிவிப்பு விழாவில் அந்த கூட்டத்துல ஏன் அவர் விஜய் பேசணும்? அவர் சிஎம் சார், அவர் தானே பேசணும். யார் பேசணும்? இது கட்சி மீட்டிங் இல்லையா? கட்சி மீட்டிங்னாலும் நீங்க சிஎம்மா இருக்கிறீங்கன்னா இதுக்கு நடுவில் நீங்க எங்கேயுமே பிரஸ் மீட் பண்ணலையே, மக்கள்கிட்ட எதுவுமே பேசலையே. 20 நாளா என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே சொல்லல. அப்படிங்கும்பொழுது பிஎம் போய் எதுக்கு மீட் பண்ணோம், பிஎம்ட்ட என்ன கொடுத்தோம், இங்க என்ன தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்னமுமே அதே பிரச்சனை திமுக ஆட்சியினுடைய நீட்சி தான் காரணம்ன்றாரு. அவங்க பண்ண மெஸ் தான் காரணம். அதுதான் ஓகே. ஆனா 20 நாள் ஆயிருக்குங்க. ஜஸ்ட் 1 வீக் அந்த மாதிரி இல்ல, 20 டேஸ் பீரியட்ல நீங்க 20 டேஸ் பீரியட்ல நீங்க என்ன காவல்துறை கையில எடுத்திருக்கீங்க, என்ன அதுக்கான ஸ்பெஷல் ஸ்குவாட் போட்டிருக்கீங்க, இந்த கஞ்சா போதை இதை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன இது எடுத்திருக்கீங்க, ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க, அத பத்தி சொல்லுங்க. 3 கையெழுத்து போட்டு 3 கையெழுத்துல 2 இதுதான். ஒன்னு சிங்கப்பூர் அதிரடிப்படை ஆக்ஷன் என்ன இருக்கு, எத்தனை இடங்கள்ல வந்து கேங்ஸ்டர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை இடங்கள்ல வந்து இந்த கஞ்சா ட்ரக்ஸ் இந்த மாஃபியா கேங்க பிடிச்சிருக்கீங்க. 20 நாள்ல நியூஸ் வந்திருக்கணும்ல, இத்தனை இடங்கள்ல வந்து இந்த மாஃபியாவை நாங்க பிடிச்சிருக்கோம், இத்தனை கஞ்சா இத்தனை கிலோ பிடிச்சு அழிக்கப்பட்டிருக்கு. டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்குன்றாரு. அது எல்லாமே நெடுஞ்சாலைத்துறைக்கு இது பண்றதுக்காக. அதுலயும் 400 சில்லறை தான் மூடிருக்காங்க, மீதியை மூட மாட்டோம்னு சொல்லி டாஸ்மாக்ல இருக்கவங்க சேர்ந்தவங்களே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே அவங்க சௌமியா அன்புமணியம் மேடம் சொன்ன மாதிரி 717 நீங்க மெயின்ல க்ளோஸ் பண்ணிட்டு சைட்ல ஓபன் பண்ணிருவீங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையுமே போயிட்டு இருக்கு. நம்ம சொல்றது இங்க டாஸ்மாகோட மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கிறது கஞ்சா, இந்த ட்ரக்ஸ், போதை ஊசி வரைக்கும்
கடைக்கோடி கிராமத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதை பிடிக்கிறதுக்கு இவங்க ஆட்சியில் இந்த 20 நாளில் எத்தனை கிலோ கஞ்சா வந்து பிடிபட்டது, இல்லை அந்த கஞ்சா விற்கிற குரூப்பை நீங்கள் அது அந்த கிங் பீன்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள பிடிச்சி நீங்கள் இது பண்ணணும். அதுக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்குவாட் என்ன போட்டிருக்கிறீங்க? இன்றைக்கும் வந்து பெண்கள் மீதான குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை நீங்கள் அப்படி ஓவர் த நைட் அப்படிலாம் ஃப்ளிப் பண்ணி மாற்ற முடியாது. அதுக்கு என்ன ரூட் காசு? அந்த கஞ்சா அடிக்கிறனால தானே இதை பண்றான். அப்ப நீங்க அந்த அவங்கள ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்கு ஏன் சிவியரா ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? திரும்பவும் இந்த பாருங்க, இப்போ போன வாரத்துல வந்து வேளச்சேரியில ஒரு 61 வயது ஒரு மூதாட்டியை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி ரோட்ல விட்டு எரிஞ்சிட்டு போறாங்க ரத்த சகதியா. இதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் அவங்க எடுத்திருக்கிற அந்த கஞ்சா ட்ரக்ஸ். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் நீங்க என்ன, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அவகாசம் எதுக்கு கொடுப்பாங்க? எங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கறதுக்கோ, வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கோ, இல்லை நாங்க ரோடு போடணும், அணை கட்டணும், இல்லை இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அவகாசம் கொடுக்கணும். எஃபிஷியன்டான ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணிருக்கேன், இதுக்கு எதுக்கு சரியாயிடும் சொல்றாரு. ஆகணுங்க. ஆகாம திரும்ப இன்னமும் நியூஸ் வந்துகிட்டே தானே இருக்கு. டெய்லி நீங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ அப்ப இன்னமும் அவர் போடுற அதிகாரிகள் மேல பிரச்சனை. அவர் அருண்குமார் ஐபிஎஸ் பத்தி இன்னைக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவே பேசியிருக்காரு. இவரெல்லாம் இருக்கக்கூடாது, இவர் பெரிய இடைஞ்சல் கொடுப்பாரு, இவர் திமுகவுக்கு பெரிய சப்போர்ட், இவர் அஸ்ஸாமுக்கு அனுப்புங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசின வீடியோ இருக்கு. அப்படி அஸ்ஸாமுக்கு அனுப்ப சொன்னவரை கூப்பிட்டு இன்னைக்கு நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை தூக்கி அவர் கையில கொடுத்துருக்கீங்க. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் குமரகுருபரன் அப்படிங்கிறவர் மேல ஏற்கனவே அலிகேஷன்ஸ் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட கூட்டாந்து நீங்க இன்னைக்கு இந்து சமயத்துறையில அதுல அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. வேற யாராதான் போட முடியும் மேம்? இருக்கிறது ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அப்ப இத்தனை வந்து பேர் பேட்ச்ல இத்தனை காவல்துறையில பேர் ஐஏஎஸ் இருக்காங்க. அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து நேர்மையானவர்கள்லாம் இல்லவே இல்லைங்களா? ஏங்க எல்லாரும் பண்ணணுங்க. அதை நீங்க தான் எடுத்து கரெக்டா நீங்க டிஜிபி என்னமோ மகேஷ் அகர்வால் அப்பாயின்ட் அவங்க பண்ணிருக்காங்க. போட்டிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. இனிமேல் இந்த சரியாகும். இடத்துல நீங்க எல்லா இடங்கள்லயும் கரெக்டான ஆட்களை போட்டு சரி பண்ணணும். அதை அப்பதான் அதை மாத்த முடியும். அப்ப அதுதான் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஒரு கிரிப் எடுக்க முடியும் நீங்க அந்த காவல்துறையை. அதே போல நீங்க இந்த சிங்கப்பெண் இதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஏற்கனவே இருந்த பிங்க் பேட்ரோல். பிங்க் பேட்ரோல் நீங்க இந்த பேர் மாத்திருக்கீங்க, யூனிஃபார்ம் மாத்திருக்கீங்க. மித்தபடி அந்த அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்குன்னு ஏதாவது இது கொடுத்துருக்கீங்களா, எக்யூப்மெண்ட்ஸ்? அவங்களுக்கு நீங்க எனி டைம் வந்து நீங்க அந்த லாட்டி யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்குன்னு வந்து கன் கொடுக்குறோம் நாங்க, இந்த மாதிரி ஏதாவது? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா? அந்த சிங்கப்பெண் பேட்டர்ல இருந்த ஒரு பொண்ணுக்கே வந்து பாலியல் அத்துமீறல் சீட்டல் கொடுத்தாங்க. சக காவல்துறை அதிகாரி. அதுதான். அப்ப காவல்துறை அதிகாரியா இருந்தா கூட அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கலாமா? அப்ப action சிங்கப்பெண் எடுத்திருக்காங்களே. காவல் படையில இருக்கிற பெண்ணா ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல. ஆக்ஷனே கிடையாது சார். சிங்கப்பெண் காவல் படையில இருக்கிற ஒரு பெண்ணா வந்தா 2 பேரும் தூக்கி போட்டு மிதிக்கணும். அந்த அளவுக்கு அவங்களை நீங்க ரெடி பண்ணணும். அப்ப அவங்களே பாதுகாத்து முடியாம அங்க ஏதோ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு பிரச்சனைனா அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுத்தோமாங்களா? நீங்க இன்னைக்கு ஒரு கமாண்டோ ஃபோர்ஸ்ல விமன் இருக்காங்களா? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க எப்படி ரெடி பண்றாங்க? அவங்க ஃபுல்லி எக்யூப்டா இருப்பாங்க. அவங்க கன் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாங்க. அவங்க அட்டஸ்ட் வச்சு 4-5 பேர் அடிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி நீங்க அவங்களை தூக்கி ட்ரெயின் போட்டு பண்ணுங்க. மிதிக்கிறது அதுக்கு தீர்வா? அப்புறம் பொம்பளை பத்தி தப்பா தொடர்றவனுக்கு என்ன சட்டம் வேலை? எதுக்கு இருக்கு? சட்டம் பிரச்சனை கிடையாது. நாங்க போய் அடிக்கிறோம் சொல்ல. காவல்துறை அதிகாரி அடிக்கணும்ன்ற. காவல்துறை அதிகாரி நீங்க இன்னைக்கு லட்டி அவங்களுக்கு சார்ஜ் பண்ணது இல்லையா? அடிக்கிறதுக்கு அதிகாரமே சிங்கப்பெண் கிடையாது. காவல் படைனா நான் திரும்ப சொல்றேன், ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவன் போய் தொடறானா அவன்லாம் இங்க வந்து உயிர் வாழ்றதுக்கு தான் தகுதியே இல்லாதவன். அதே மாதிரி Human குழந்தைகள் rights மேல கை violation, வைக்கிற ma'am. ஏங்க நீங்க அப்ப ஒரு பெண்ணை போய் நீங்க வந்து ஹராஸ் பண்றீங்க, கொண்டு அது போறீங்க. தவறுதான். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அப்ப என்ன ஹியூமன் ரைட்ஸ்? அப்ப செத்து போறவனுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கிடையாது, கொல்றவனுக்கு ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கணுமா நீங்க? 10 வயசு குழந்தைய கொன்னான்ல, 10 வயசு குழந்தைய மூஞ்சிய கல்ல எடுத்து போட்டு செதைச்சு அந்த பொண்ணு ஜடையிலேயே கழுத்தை நெரிச்சு கொல்றான். அப்ப அந்த குழந்தைக்கு ஹியூமன் ரைட்ஸ் கிடையாதா? அந்த என்ன பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தை? அந்த நாய்க்கு என்ன ஹியூமன் ரைட்ஸ் வேண்டி கிடக்குது? அரெஸ்ட் அது பண்ணிருக்காங்க. ஹியூமனே கிடையாதுங்க. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏங்க சார்ஜ் அவனை ஷீட் அரெஸ்ட் ஃபைல் பண்ணி இல்ல பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அடுத்து அவருக்கு அவனுக்கு போலீஸ் தண்டனை வாங்கி ஜீப்பை கொடுக்க வச்சு போறாங்க. இல்ல போலீஸ் ஜீப்பை வச்சு அவருக்கு போக வர பகுமானமா அவருக்கு இது பண்ணி அவருக்கு ஜெயில 3 வேளை என்ன சோறு போட்டு பண்ணுன்றீங்க? ஏங்க என்கவுண்டர் சுட்டு போட்டுட்டு போங்க. என்னத்துக்கு அவனுக்குலாம் உயிர் வாழ்ற தகுதி இல்லாதவன்? ஏங்க அவனை நீங்க நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஜெயில கொண்டு வைக்கிறீங்க. சரி மரண தண்டனை கொடுக்குறாங்க, 14 வருஷம் இருக்கிறாங்க. மரண தண்டனை இல்லாம ஆயுள் சட்டத்துல அதுக்கு தண்டனை இடம் இல்லையே. என்கவுண்டர் தவறுன்னு பேசிட்டு இருக்க இந்த இப்ப காலகட்டத்துல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணீங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க? சிஎம் ஸ்டாலின் என்ன பண்றீங்க? தற்காப்பு முன்னாடி சொன்னாங்க. சிஎம் அதே மாதிரி தற்காப்புன்னு சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுல. மாடியில இருந்து குதிச்சா கை கால் உடஞ்சுன்னீங்க. மாடியில இருந்து குதிச்சு தப்பிச்சு ஒரு பண்ணா என்கவுண்டர் போட்டு போங்க. ஏங்க 10 வயசு புள்ள தெருவுல விளையாட முடியாத இதெல்லாம் மிருகங்க. அவன்லாம் மிருகத்திலையும் கேடு. அவன்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அவனுக்குலாம் என்ன நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம்? ஹியூமனுக்கு தான் ஹியூமன் ரைட்ஸ். உன்ட்ட ஒரு மனித தன்மை இல்லைன்னா நீ எங்க ஹியூமன் கேட்டகரியில வருவ? நீ விலங்குகள் கேட்டகரியில போயிருவ. நான் என்ன சொல்றேன், ஒரு 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 டீனேஜ்ல ஒரு அடலசென்ட்ல இருக்கிற ஒரு பெண்ணையே வந்து அவங்களோட அனுமதி இல்லாம தொடர்றது தப்புங்கிறப்ப, பச்சை குழந்தைங்க 10 வயசு குழந்தை, அந்த குழந்தைய பார்த்து உனக்கு பாலியல் உணர்ச்சி தூண்டப்படுது அப்படின்னா, அப்ப நீ யாரு என்ன கேட்டகரி நீ? அதுக்கப்புறம் எப்படி அந்த சித்திரவதை பண்ணி அந்த குழந்தைய கொண்டிருக்க? அப்ப என்ன உங்களுக்கு என்ன ஹியூமன் ரைட்ஸ் வேண்டி கிடக்குது? அப்ப செத்து போனவங்க எல்லாம் அநியாயமா செத்து போனவங்க எல்லாம்? அப்ப இதெல்லாம் சரி பண்ணணுங்க. அதே மாதிரி இப்ப சிங்கப்பெண் இதுல இருக்காங்கன்னா, நீங்க ஒரு நிமிஷம் சொல்றேன், இந்த சிங்கப்பெண் இதுன்னு சொல்றாங்கல்ல, ஸ்கீம் கொண்டுறாங்கல்ல, அவங்கள ஃபுல்லி எக்யூப்டா அவங்களுக்கு ஃபுல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க கையில எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து
அது அவங்களா ஒரு ரெடி நாள்ல பண்ணணும். நடந்துராது இல்லையா? அது இல்ல இல்ல போக போக ப்ராசஸ் தான் தாங்க, process எல்லாமே தானே. ப்ராசஸ்ங்க. நீங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள தூக்கி இங்க போடுறீங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களே பாதுகாக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. சரி, இததான் நாங்க சொல்றோம். நீங்க அப்படியே அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற திமுக செஞ்ச மாரியே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போகாம, நீங்க உண்மையான மாற்றம் கொண்டு வரீங்கன்னா, இதெல்லாம் நீங்க செய்யணும். செஞ்சீங்கன்னா தான் தனி இந்த அதிகாரி விஷயங்கள் போட்டிருக்காங்க, மாறும். பவானி ஸ்ரீ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரி, இது இது தனி எல்லாமே விங்காவே செயல்பட பேப்பர்ல போகுது. இருக்காங்க சார். பேப்பர்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி இந்த 5 வருஷம் வந்து திமுக வந்து தமிழ்நாட்ட நாசம் பண்ணிட்டு போயிருச்சு. அவர் சொன்னத நாங்க ஒத்துக்குறோம். வெந்நீர் ஊத்தல, ஆசிட ஊத்திட்டு போயிட்டாங்க. அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டா ரேப்பிடா நம்ம நடக்கணும். ரொம்ப அக்ரெசிவா வேலைகள பண்ணி ஆவணும். இல்லன்னா இன்னமும் விஜய் இன்னமும் அக்ரெசிவா இல்லன்றீங்களா? இல்ல. இன்னும் இந்த 20 நாள்ல நீங்க பாருங்க எதுவுமே இல்ல. இதுக்கு நேரம் தனியா ஸ்குவாட் எல்லாம் போட்டுருக்கணும். தனித்தனியா தனி படைகள் போட்டு போதைக்குன்னு சொல்லி இது பிடிக்கிறதுன்னு தனி ஸ்குவாட் போட்டுருக்கணும். அப்பதான் நீங்க அதுதான் மெயின். அதுதான் இங்க வந்து ஆணிவேர். சோ இந்நேரம் கஞ்சா, இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. அவுட்டர்ல இருக்கிற கிராமங்கள்ல கூட ஸ்கூல் பஸ்ல அந்த போதை ஊசின்றாங்க. போதை ஊசிலாம் போடுற பையன நீங்க எப்படி மீட்டெடுப்பீங்க? எவ்ளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு கூலி வேலைக்கு போய் சம்பாரிக்கிறாங்க. அவங்களோட வருமானமே ஒரு நாளைக்கு ரூ. 100 ரூ. 200. அத எடுத்துட்டு வந்து அவங்க அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க நெறைய பேர் கிராமங்கள்ல. இந்த பையன் போய் இப்படி கஞ்சா கிஞ்சா இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டானா, அவன மீட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ரீஹாபிலிடேஷன் சென்டருக்கு போனீங்கன்னா எவ்வளோ கேட்கறாங்க? அந்த காஸ்ட்ல அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய டேமேஜ் பாருங்க. ஸோ இந்த திமுகவுக்கு 5 வருஷம் ஓட்டு போட்டது அப்படிங்கிறது, ஒரு தலைமுறையே நாசம் பண்ணி வச்சிருக்கு இந்த திமுக. இது இது இந்த 5 வருஷத்துல நடந்ததுன்னு சொல்றீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி மெத்துன்னு ஒரு பொருள் உங்களுக்கு தெரியுமா? மெத்தபெட்டமைன் அப்படின்ற பேர் இங்க நம்ம யாராவது விவாதமா பேசியிருக்கோமா? நமக்கு கேள்விப்பட்டிருக்கோமா? கஞ்சான்றது இருக்கும். அது எங்கேயாவது ஒரு ஓரத்துல இருக்கும். அதுவும் அப்பப்போ ஏதாவது நியூஸ் வந்துட்டே இருக்கும். அங்க கஞ்சா பிடிபட்டது, இங்க கஞ்சா பிடிபட்டதுன்னு சொல்லிட்டு. இந்த மெத்தபெட்டமைன், போதை ஊசி, ட்ரக்ஸு, சிந்தெடிக் ட்ரக்ஸு எவ்வளோ விஷயங்கள். 2021ல திமுகவோட அயலக அணியில ஜாபர் சாதிக்குங்கிற ஒருத்தர் தலைமை குடும்பத்தோட ரொம்ப ஆனா இதெல்லாம் க்ளோஸா வரது இருக்கவரு. குஜராத் அவர் துறைமுக வந்து தோழியா தான் சொல்றாங்க. கிங் பின்னா இருக்காரு தமிழ்நாட்டுல. குஜராத்லேருந்து வரட்டும், எங்க இருந்து வேணா வரட்டுங்க. தமிழ்நாடு காவல்துறை யார் கண்ட்ரோல்லங்க இருக்கு? இங்க இருக்க பாண்டிச்சேரியிலேருந்து 2 பாட்டிலு ஒரு ஃபுல் பாட்டில தூக்கிட்டு வந்தா, அதுக்கு 100 செக்கிங்க போட்டு புடிச்சு எல்லாத்தையும் எடுக்குறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு குஜராத்லேருந்து வர ட்ரக்ஸ மட்டும் எப்படி விடுறீங்க? அப்ப இப்ப மட்டும் எப்படி இந்தியாக்குள்ள கஞ்சா வரதே வருது? அந்த வழியா தான் வருது. இல்ல அங்க அதுதான் இருந்து சொல்றேன். எல்லாருக்கும் சப்ளை அப்போ இங்க ஆகுதுன்றேன். பாண்டிச்சேரிக்கும் இங்கேயும் எப்படி இருக்கு? பக்கத்து பக்கத்து ஊர் மாரி இருக்கு. மத்திய அரசு செய்யாது, மாநில போலீஸ் இல்லங்க. செய்யணுன்றீங்களா? ஏங்க காவல்துறைங்கிறது ஸ்டேட் கண்ட்ரோலுங்க. இல்ல நார்கோட்டிக்ஸ் பியூரோன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அது மூலியமா என்ன பண்ணணுமோ அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க மூலியமா அரெஸ்ட் பண்றவங்களையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட நார்கோட்டிக்ஸ் பியூரோ தானே ஜாபர் சாதிக்க கண்டுபிடிச்சுச்சு. இங்க ஒண்ணு இவங்க ஒண்ணும் கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வரலையே. இவங்க கூட வச்சு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு சினிமா படம் எடுத்துக்கிட்டு தானே உட்கார்ந்திருந்தாங்க. ஃபுல்லா மெத்தபெட்டமைன் வித்த காசுல. அப்ப என்சிபி பண்ணிருக்கலாமே. அதுதான் சொல்றேன். அவங்க தானே கண்டுபிடிச்சு இவங்கள இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இன்னைக்கு ப்ரோ பண்ணி வெளிய கொண்டு வந்தது அவங்க தானே. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்படி ஒரு அரசியல்ல இவ்வளவு தலைமை குடும்பத்தோட க்ளோஸ்ல இருக்காரு. அவரோட வண்டி எல்லா இடத்துக்கும் போகுதுன்னா, ஒரு கான்ஸ்டபிளாலயோ, ஒரு சப் இன்ஸ்பெக்டராலயோ அந்த வண்டிய மறிச்சு செக் பண்ணிற முடியுமா? அப்படித்தானே இன்னைக்கு நீங்க தமிழகத்துல மூலை முடுக்குலாம் கொண்டு போய் சரக்க சேர்த்தீங்க. ஃபுல்லா ட்ரக்ஸ கொண்டு போய் சேர்த்தீங்க. அதோட விளைவு தானே இன்னைக்கு தமிழகம் சந்திக்குது. அதுக்கப்புறம் முதல்வரோ, துணை முதல்வரோ எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தவர். முன்னாள் முதல்வரோ, முன்னாள் துணை முதல்வரோ எந்த இடத்துலயாவது ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாங்க கஞ்சா இருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம்னு? கிடையவே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே இல்ல. பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். அப்படின்னு மார்த்தட்டிட்டு இருந்தாங்க. எது போன மாசம் வரைக்கும் அந்த வாய் வேற மாதிரி பேசிட்டு இருந்துச்சு. இந்த மாசம் அந்த வாய் என்ன பேசுது? என்ன இத்தனை நடக்குது? இது தமிழகமா? உத்தரப்பிரதேசமா? யாரு? உதயநிதி கேக்குறாரு. ஏன் அப்ப போன மாசம் வரைக்கும் இது உத்தரப்பிரதேசமா, தமிழ்நாடுன்னு கண்ணுக்கு தெரியலையா அவருக்கு? அப்போ இவங்கலாம் எப்பேர்ப்பட்ட சந்தர்ப்பவாதிகள். இவங்கள நம்பி ஓட்டு போட்டதுக்காக மக்கள் வெட்கப்படணும். உங்களுக்கு ஆட்சிய குடுத்தது மக்கள். நம்ம மக்களுக்காக நீங்க அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிக்கிட்டு, சும்மா போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு, இவர் போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு, இவர் விஜய் அவர்கள பார்த்து கேட்கிறாரு, கோட் சூட், போட்டோ ஷூட் மாடல்ங்கிறாங்க. அப்ப நீங்க மட்டும் தான் கோட் சூட்ட போடணுமா? போட்டோ ஷூட் எடுக்கணுமா? அடுத்தவங்க எடுக்கக்கூடாதா? ரீல்ஸ் ஆட்சி நடத்துறீங்கன்னு கேட்கிறாரு உதயநிதி. ஏன் நீங்க ரீல்ஸ் எடுக்கல? உங்க அப்பா முதலமைச்சரா இருந்துகிட்டு அங்கேருந்து வந்து பசங்கள எல்லாம் கூப்பிட்டு வச்சு எடுத்துட்டு சின்ன பசங்க எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு தானே இருந்தாரு. அப்போ நீங்க எந்த தப்பு நடந்துச்சு ஆட்சியில எதையுமே இன்னைய வரைக்கும் நீங்க ஒத்துக்க தயாராவே இல்ல. அப்படி இருக்கும்பொழுது திமுக பண்ணி வச்சிருந்த இந்த நாசங்கிறதுக்கு நம்மளால சாவகாசமா வேலை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் தோள்ல ஒரு மிகப்பெரிய சுமை இருக்கு. அப்படி ஒத்துக்கிறீங்க. இருக்கும்பொழுது கட்டாயமா நீங்க என்ன நிதிய நாசம் அப்ப பண்ணி வச்சுட்டு அதுக்கான டைம் போயிட்டாங்க. குடுக்கணும்ல? டைம் அததான் சொல்றோம். டைம் எடுத்துக்கிறதுக்கான நேரமே இங்க இல்ல அப்படிங்கிறத சொல்றோம். ரொம்ப அக்ரெசிவா செயல்பட வேண்டிய டைம் இது. நீங்க டைம் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, நலத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனா சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புங்கிறது இம்மீடியட்டா அவர் வந்து அதுக்கான ஸ்டெப்ப எடுத்தாகணும். அவரோட தனி இதுல கொண்டு வரணும். தனி கவனத்துல அவரோட அவர் நேர்பார்வையில அதான் வந்து சொன்னாரு. அவர் அதான் செஞ்சா வாக்குறுதியா குடுத்தாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம்
பதவி ஏற்கும் போது அதான் சொன்னாரு, முதல் கையெழுத்தும் அதான் போட்டிருக்காருன்னும் போது நம்ம வந்து அக்ரெசிவா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் சொன்னாரு, கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனா 20 நாள்ல என்ன உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு? அத சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியல, நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. 20 நாள்ல எத்தனை இடங்கள்ல கஞ்சா பிடிபட்டது? இந்த கஞ்சா கும்பலுக்குன்னு ஒரு கிங் பின் இருப்பான், அவன பிடிச்சிருக்கோம். இத்தனை இடங்கள்ல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எங்க பார்த்தாலும் வெட்டி கொல்றானுங்க, படுகொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. எத்தனை கேங்ஸ்டர்ஸ புடிச்சோம்? இத்தனை இவங்கள வந்து ரவுடீஸ புடிச்சிருக்கோம். இத்தனை இதுங்கள மாஃபியாஸ புடிச்சிருக்கோம். ஏதா சொன்னா சொல்லுங்க. ஒருவேளை என் கண்ணுல படாம இருக்கலாம். நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. இத தானே எதிர்பார்க்கறாங்க மக்கள். அப்போ எப்பவுமே ரவுடிகளோட மென்டாலிட்டி என்ன அப்டின்னா, ஒரு ஆக்ஷன் சிவியரா எடுக்குறாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க? ஜெயலலிதா அம்மா இதுக்கு முன்னாடி இருந்தப்ப பேசியிருப்பாங்கல்ல. நான் ஆட்சிக்கு வந்தோனே, இங்க இருக்கிற ரவுடீஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாய்ங்க? தப்பிச்சு எல்லாம் கர்நாடகா, ஆந்திராவுக்கு ஓடிட்டானுங்கம்பாங்க. அது அவங்கள பெருமைப்படுத்திக்க சொல்லிக்கல. ஆனா அது உண்மதான். ஐயோ! என்ன செய்வாங்களோன்னு தெரியாதோன்ற அந்த பயத்த குடுக்கணும். பயம் மட்டும் தான் தப்பு செய்யறதுக்கான இது பண்ணாது. அதுக்காக தான் சொல்றேன். தண்டனைகள் கடுமையா இருக்க போது தான், அங்க யாருக்கும் தப்பு செய்ய பயம் வராது. இங்க நீங்க என்ன பண்றீங்க? என்ன எஃப்ஐஆரே முதல்ல போட மாட்டாய்ங்க. 10 தடவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையணும். எது 10 வயசு புள்ளைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான் அப்டின்னாலே, அண்ணா நகர்ல என்ன நடந்துச்சு போன தடவ திமுக ஆட்சியில? ஒரு 10 வயசு குழந்தை என் புள்ளைய ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான்ற விஷயமே ஒரு பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெயின். சரி அந்த பெயினோட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டா எஃப்ஐஆர் போட முடியாதுங்கிறது. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த பேரண்ட்ஸே நியூடா நிக்க வச்சு அடிக்கிறது. கேஸ் போட முடியாதுன்னு சொல்றது. அவங்களோட அம்மாவ பார்த்து ஓ மேல விபச்சார வழக்கு போடுவேன்னு சொல்றது. இவ்ளோ அநியாயமும் நடந்து கடைசியில அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. என்ன ஆகுது பண்ணுது தமிழக அரசு? எங்களோட வரி பணத்த எடுத்துக்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. இந்த கேஸ் சிபிஐக்கு போக்கூடாதுன்னு. அப்ப ஏன் தமிழ்நாட்டுல பொறந்த ஒரு 10 வயசு புள்ளைக்கு நியாயம் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக ஏன் வரி பணத்த தூக்கிக்கிட்டு நீ உச்சநீதிமன்றத்துக்கு போற? இந்த அநியாயம்லாம் நீ பண்ணதுனால தானே திமுக இன்னைக்கு வந்து கோர வச்சிருக்காங்க கூப்புல. இன்னைக்கு எதனால ஸ்டாலின் தோத்து உட்கார்ந்திருக்காரு? அப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த 20 நாள்ல என்ன பண்ணியிருக்கணும்? உச்சநீதிமன்றத்துக்கு எதெல்லாம் சிபிஐக்கு வேணான்னு சொன்னாங்களோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசு சார்பில் இவங்க தானே போய் வாதாடுறாங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, வாபஸ் வாங்குங்க. அந்த 10 வயசு புள்ள மேல எது கேஸோ அது நடக்கட்டும். சிபிஐ வரட்டும். எவன் மேல தப்போ அது தண்டனை கிடைக்கட்டும். இதுதான் கேட்கிறோம். அதே போல இப்ப அடுத்து இடி ரைடுக்கு வந்து லெட்டர் கொடுத்திருக்காங்க. நேருக்கு, செந்தில் பாலாஜிக்கு இவங்களுக்குலாம். அதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணணும். ஏன் அதை அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க? முன்னாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இருந்ததுனால அவங்க கட்சி எக்ஸ்போஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவர் இதெல்லாம் பண்ணணும்ல. இதெல்லாம் இதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஏதோ ஒரு ப்ராசஸோ எதுவுமே கிடையாது. இடிலேருந்து வந்திருக்கு. அதுக்கு கூப்பிடுங்க, எடுங்க, சைன் பண்ணி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகே, இவர் வந்து ரவுடிகள் மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கிறாரு. போதை கஞ்சா கடத்துறவன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர் எடுத்துருவார் ஆக்ஷனு. அப்படின்றப்போ அதை செய்யறவனுக்கும் பயம் வரும், மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதே போல இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில யார் லஞ்சம் ஊழல் எது பண்ணாலும் சரி, அவங்க போலீஸ்ல எது பண்றதையோ இடி ரைடுக்கோ நான் தடுக்க மாட்டேன் அப்படின்றப்போ அதுதானே நம்பிக்கை. இல்ல நான் பழி வாங்க மாட்டேன் அப்படின்னா மற்ற சிஎம்கள் முதலமைச்சர்கள் மாதிரி இல்லல்ல. இப்போ நீங்க ஜெயலலிதா அவர்கள் சொன்னீங்க. ஆனா அவங்கலாம் வந்து செக்ரட்டேரியட்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் இருப்பாங்க. அரசு நிகழ்ச்சிகள் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சிகள் வந்து பங்கேற்று போயிடுவாங்க. ஏதோ 1, 2 மீட்டிங்ஸ் ஒன்று அட்டன் பண்ணுவாங்க. ஆனா மிக்க நன்றி மேம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும். நன்றி நன்றி.